இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக, திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றுமே என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசாக கொடுக்க முடியாது. ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் அதை தயாரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்று தான் எனக்கு கிடைத்த தகவல். அது மட்டும் இல்லை, இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்திருந்தா பயனுள்ளதாக இருக்கும். அதில் கடனுடனே வாங்கி, கல்லூரி திறந்த உடனே கடனுடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் இன்றைக்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 3 ஆண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் அந்த பட்டப்படிப்பு முடிஞ்சு போகின்ற காலத்தில் இப்போ அந்த மடிக்கணி கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் உடைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மாணவர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் இந்த அடிக்கடி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சிருக்கு. கடந்த 20 நாட்களில் தமிழகத்தில்